நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு கரம் தட்டலாமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமென்றும் ஆமென் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொன்ன நிச்சயமா நிறைவேற்றாம். சபை மக்களுக்கு இந்த ஆண்டு புதிய காரியம் நிச்சயமா செய்வாரு, புதிய வழிவாசல் நிச்சயமாக திறப்பாரு. எல்லாம் புதிதாய் செய்கிற ஆண்டுவே ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்ய வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி. ஆண்டு சொன்ன வாக்கு மாறாதவர். அவர் சொல்ற வார்த்தை வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நடப்பட வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பப்பட வேண்டும். ஜோசுவா, வெரி குட். அடுத்தது ஜாய், விசுவாசிக்கப்பட வேண்டும். எல்லா வழியிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு தம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். கர்த்தர் வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாஸ்டர், ஜெபத்திலே தரித்திருக்கப்பட வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட்? அவரை பின்பற்ற வேண்டும். வெரி குட், பரவாயில்ல. எப்சி மாஸ்டர் சொல்லிக் கொடுங்க. சரி, வேதனை சொல்லி பார்க்கலாமா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆனபடினாலே நான் சோர்ந்து போவதில்லை, எங்களுக்கு புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த உள்ளான மனுஷன் நாள் நாள் புதிதாகும் போது கர்த்தர் புதிய காரியம் செய்வார். இந்த உள்ளான மனுஷன் புதிதாய் மாறப்பட வேண்டும். இந்த உள்ளான மனுஷன் மிக முக்கியமானது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாதபடி நாம் புதிதாய் மாறப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழுதெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுகிறதாம். இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறிக்கொண்டிருக்கப்பட வேண்டும். எப்போதெல்லாம் புதிதாய் மாறுகிறாயோ கர்த்தர் புதிய காரியம் செய்து கொண்டே இருப்பாருங்க. இந்த பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய கசப்புகள், பழைய வைராக்கியங்கள் எல்லாமே ஒழிந்து போகப்பட வேண்டும். ஒரு புதிதாக நீதியிலும் பரிசுத்திலும் அன்பிலும் புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளப்பட வேண்டுமா? நாம் நிற்கிற இடம் சாதாரண இடம் அல்ல. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அநேக பாடல் எல்லாம் பாட ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷம். காட்டில் மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது முள்செடினாச்சுங்க எரியுது, ஆனால் வேவல. அங்கே ஒரு சத்தம் வந்துச்சு. மோசே கிட்ட வந்து பார்க்கிறாரு. நிற்கிற இடம் பரிசுத்தம் இல்லது. காட்டில் கூட எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடம் பரிசுத்தமானது. ஒரு காட்டு பகுதியிலே தேவ மகிமையாய் இறங்கும் போது இந்த இடம் பரிசுத்தமானது. பாதரட்சை கட்டி தூர வைனார். காட்டிலே தேவ பிரசன்னம் இறங்கும் போது, அதே பரிசுத்தமா இருக்கும் போது இந்த பலிபீடம் எப்படிப்பட்டதுங்க? யோசித்து பாருங்க. தேவனுடைய பிரசன்னம் இறங்க இருக்குது. அறிவாப்பிலே பாடும் போதே உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டதே, அந்த பிரசன்னம் உணர முடியல, மகிமை இறங்க ஆரம்பிச்சது. அப்ப நம்ம இங்கே இருக்கப்படும். இந்த பழைய மனுஷோடு கர்த்தரை ஆராதிக்க துதிக்கும் போது ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவாரா? இல்லை. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறப்பட வேண்டும். நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்திலும் அன்பிலும் புதிதாய் மாறப்பட வேண்டும். இன்னும் அதே பழைய வைராக்கியம், பழைய கசப்போடு பலிபீடத்தில் ஏறும்போது ஆண்டு விரும்புவாரா? இந்த இடம் பரிசுத்தமானது, உள்ளம் பரிசுத்தமா இருக்கிறதா, உடைய சிந்தனையில் பரிசுத்தமா இருக்கிறதா, உன்னுடைய பார்வையில் பரிசுத்தமா இருக்கிறன்னு சொல்லி அவர் ஆராய்ந்து பார்ப்பாரு.
இந்த புதிய வருஷம் நாம் புதிய மனுஷனாய் மாறப் போகிறோம். யோசிங்க, இங்க உட்கார்ந்து நீங்க நானும் இன்னும் யார்கிட்ட வைராக்கியமா இருக்கிறோம், இன்னும் யார்கிட்ட பேசாத பகையா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்படி பகை கசப்புனால் இந்த பழைய மனுஷனை கழித்து போடுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் மகிழ்ந்து களி கூறுவாருங்க. நீ வந்தவனமாக நீ போகக்கூடாது. ஏன் கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியம் செய்றேன்னு சொல்லி. உன் வாழ்க்கையில புதிய காரியம் வேண்டுமானால் நீ புதுசாய் மாறப்பட வேண்டும். நீ கிறிஸ்துக்குள் வரும்போது நீ பழுதெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறப்படணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறிக்கொண்டே போகும்போது கர்த்தர் வாழ்க்கையில புதிய காரியம் செய்வான். உன் வனாந்தரமான வாழ்க்கையில நீருச்சுண்டு பண்ணுவான். உன் கசப்பான வாழ்க்கையை தேனாக மாற்றுவான். உடைய கடிலா கழிப்பை மாற்றுவாருங்க. எப்பொழுதுங்க நீ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறும்பொழுது, எவ்வளவுக்கு கர்த்தருக்குள் நெருங்குறாயோ, நீ கிறிஸ்துவில் வரும்போது பழையெல்லாம் ஒழிந்து போயிடுமே. பழைய கசப்பு, பழைய வைராக்கியம், பகை எல்லாமே ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதிதாய் மாறும்போது கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள ஊற்றப்படும். அப்ப மற்ற இடத்துல அன்பு காட்ட முடியும். ஒரு கரண்ட் தட்டுங்களா? யார் சோர்ந்து போயிட்டீங்களா? யோசிங்க, நான் யார்கிட்ட பையா இருக்கிறேன், யார்கிட்ட நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். யோசித்து பாருங்க. நம்ம என்ன செய்யறேனாக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ ஸ்வேதா ஏதோ சொல்லுது, நான் கோபப்பட்டுறேன் சொல்றது காரியத்தை மாத்திரம் யோசிக்காதீங்க, பின்னால யோசிங்க. ஸ்வேதா சபைக்கு எவ்வளவு நன்மையான செய்தார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு உதவி செய்தார்கள். அப்ப நன்மையாக யோசித்து பார்த்தாக்கா பேசின வார்த்தை ஒன்றுமே கிடையாது. புரிச்சுங்களா? நல்லது மாத்திரம் யோசிக்கப்பட வேண்டும், தீமை நம்ம யோசிக்கூடாது. சூழ்நிலை காரணம் ஏதோ தவறு செய்திடலாம், அதை பெருசு பண்ணே உரைக்கும் வரக்கூடாது. அது முன்னாலும் எவ்வளோ நன்மை செய்தாங்களே, எவ்வளோ உதவி பண்ணாங்களே, ஒரு தாய் போல நேசித்தாங்களே, சகோதரன் போல நேசித்து, அதை நம்ம மறந்து விடுகிறோம். அதனால இப்போ பேச பிடிச்சிக்கிறோம், அதனால பகையா வைராக்கியமாக இருக்கிறோம். இந்த புதாண்டு இறங்கி வாங்க, பழசெல்லாம் ஒழிந்து போயிட்டோமே, எல்லாம் புதிதாய் மாறப்போகிறோம். புதிய காரியம் செய்கிற ஆண்டவர். எத்தனை பேர் இப்போ அர்ப்பணிக்கிறீங்க? இனிமே இந்த உள்ளான மனுஷன் புதிதாய் மாறிவிட்டது. இனிமே எந்த பகை கிடையாது, வயரை கிடையாது, ஏதோ கோபம் இல்லை. நீ யார்கிட்ட பேசுறியோ அவன் என்ன பண்றேன், அன்பு காட்டுறேன், அவனிடத்துல பாசத்தை காட்டுறேன். அப்பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில புதிய காரியம் செய்வார். நான் 1ஆம் தேதி செய்தி கேட்டோம். இந்த செய்தி வித்தியாசமான செய்தி, சுருக்கமான கேட்க 3 காரியம் கர்த்தர் எது புதிய காரியம் செய்வாருங்க. நீ உள்ளான மனுஷன் மாறிச்சுனாக்கா கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். 3 காரியம்: புதிய ஆசீர்வாதங்கள், 2வது புதிய கிருபைகள், 3வது புதிய அபிஷேகங்கள். புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய அபிஷேகம். இந்த 3 காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கேட்கும் போதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கேட்கும் போதே கிருபை மேல் இறங்கும். கேட்கும் போது தேவ அபிஷேகம் நிரப்பும். எப்பொழுதுங்க உள்ளான மனுஷன் மறுரூபம் ஆகும்போது, உள்ளான மனுஷன் புதிதாய் மாறும்போது கர்த்தர் சொல்ற புதிய ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுப்பேன்றான். புதிய கிருபை கொடுப்பேன், புதிய அபிஷேகத்தை நான் கொடுப்பேன். அது இப்போதே தோன்றுமா? நான் புதிய காரியம் சொல்லி கர்த்தர் வாக்களித்தாருங்க. வாசிங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு புதிய ஆசீர்வாதம். ஆபிரகாமை தன் தகப்பன் வீட்டிலே இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாருங்க. என்ன சொன்ன தெரியுமா? 1 படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
ஒரு புதிய ஆசீர்வாதங்க. ஆபிரகாம் கேட்காத ஒரு வாசத்தை கேட்க ஆரம்பித்தார். கர்த்தர் ஆசீர்வாதம் இறங்குச்சுனாக்கா அவருடைய இனத்தையும் சொந்த பந்து விட்டு வெளியே வர வேண்டும். நான் காண்பிக்கும் தேச போன்று ஆண்டுவேன். நான் பழைய ஆண்டு இந்த நம்மை புது ஆண்டு அழைச்சிருக்காரு. ஒரு புதிய தேசம், புதிய வருஷம். இந்த புது வருஷத்துல பிரசிக்க வேண்டுனால் பழையெல்லாம் விட்டு வர வேண்டுமா? நம்ம அதிகமா சொந்த பந்து ஆடிக்கொண்டிருக்கிறோமோ, இணைந்திருக்கிறோமோ, அதை விட்டுவிடப்பட வேண்டும். அது இருந்தாக்கா அவனை கத்து ஆஸ்வதிக்க முடியாது. உன்னை இனத்தையும் உடைய சொந்த பந்தம் விட்டினே வெளியே வாப்பான். அங்க இருக்கிற சடங்காட்சியத்தை அடங்கியிருக்கிற, அங்க இருக்கிற அநேக காரியத்தில் அடங்கியிருக்கிற, அதை விட்டு வெளியே வா. அப்போ உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். கர்த்தர் எந்த காரியம் விருப்பம் இல்லையோ நாம் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற பழக்கங்கள் கர்த்தர் விருப்பம் இல்லை. உன் இனத்தெல்லாம் விட்டு வந்துரு. எந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறோம், எந்த காரியத்தில் சொந்தமாக ஆடிக்கொண்டிருக்கிறோம், அதை விட்டு வெளியே வரும்போது தான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாங்க. அதுதான் புதிய ஆசீர்வாதம். இது முன்னாலே அப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. 75 வயதில் கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சாருங்க. ஒரு புதிய ஆசீர்வாதம். ஆபிரகாமே, நீ வெளியே வா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஒரு புதிய பிளஸிங் கர்த்தர் கொடுத்தாருங்க. எப்பொழுதுங்க? பழைய சுட்டினே வெளியே வர வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அநேக சடங்காட்சியத்தில் இருந்தாரே, எப்போ வெளியே வந்தாரோ அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாருங்க. ஒன்று பாருங்க, நான் காண்பிக்க தேசத்துக்கு போச்சு உடனே அப்புறம் கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, விட்டு வெளியே வந்தாருங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பனை மாறிட்டாருங்க. இந்த பூமி சுமக்க முடியாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நிரப்ப ஆரம்பித்தாருங்க. 1000 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாரே. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமே. அப்போது நமக்கு எதெல்லாம் இணைந்திருக்கிற யோசித்து பாருங்க. தேவன் விருப்பமில்லாத காரியத்தில் இணைந்திருக்குமானால் அதை விட்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்கார்கள். குடிப்பழக்கத்தில், சுமோக்கில், அநேக காலத்தில் அடங்கியிருக்கிறார்கள், அதில் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைப்பை விட்டினே வெளியே வரும்போது கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. இந்த புது ஆண்டுடைய நற்செய்தி. உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை பெரிய மேம்படுத்த போறேன்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு நம்ம இணைந்திருக்கிற காரியத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாசிங்கள் யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த புது ஆண்டில கர்த்தர் எதிர்பார்க்க ஒன்றுங்க, நீங்க என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இந்த புது ஆண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது அவரே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. அப்போ அவரே இறங்கி வந்து ஆசீர்வதிப்பாருங்க. நீங்க இப்போ பண்ணதெல்லாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. பாடல், ஆராதனை எல்லாமே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அவர் நிச்சயம் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாருங்க. அதை கீழ்ப்படிங்க. யாத்திராகம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பாருங்க, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனுங்க. எப்போதுங்க? இந்த உள்ளான மனுஷன் புதிதாய் மாறும்போது நம்ம வாழ்க்கையில புதிய காரியம் செய்ய ஆண்டுவே ஒரு புதிய ஆசீர்வாதம் அவரும் அழைத்து ஒரு புதிய ஆசீர்வாதம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லி ஞாசமா இருப்பான்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய காரியம் கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்தாருங்க. அந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இரண்டாவது நாங்க பார்த்தோம் புதிய கிருபை. வாசிங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 படிக்கலாம். நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23.
அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது. நான் நிர்மாகாதிருப்பதே கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை காலைதோறும் புதியமானவைகள். ஒரு புதிய கிருபை கர்த்தரை நேர்ப்பாருங்க. அதிகாலை தேடுவர்கள் ஒரு கண்டறிய முடியுமா? அதிகாலை புதிய கிருபை நிச்சயமாக கொடுப்பாருங்க. புதிய காரியம் சொன்னாலே வாழ்க்கையில கிருபை. அவருடைய கிருபை உயிரோடு வாழ முடியாதுங்க. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை கர்த்தருடைய கிருபை தேடப்பட வேண்டும். அவருடைய கிருபை மிக மிக முக்கியமானது. தேவனுடைய கிருபை கீழுக்கிற மக்களை மேலே கொண்டு போங்க. அவருடைய கிருபை வாழாக்காமல் தலையாக்கொண்டே போகும் பெருமாள். அவருடைய கிருபை மிக மிக முக்கியமானது. நான் புதிய காரியம் செய்வேன் ஆண்டுவேன். புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, அதிகாலை கர்த்தருடைய புதிய கிருபை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகப்பட வேண்டும். ஒரு வருஷம் வாசிங்கள். அதே சங்கீதம் 103:11. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. 103:11. அதான் படிங்க. படிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய புதிய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் அவருக்கு பயப்படப்பட வேண்டுமா? அன்று சராசரி படித்த என் தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். யோவான் இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். ஒரு நாள் அவர் தரிசனத்தை பார்த்தாங்க. 7 நட்சத்திரத்தை கரையில் ஏந்து கொண்டிருந்த தெய்வத்தை பார்த்தாங்க. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதை பார்த்தான். உருவத்தை பார்த்து பயந்து செத்து போல பாத்தில் விழுந்துட்டாங்க. அவர் விட்டு ஆண்டவர் மதிவ நேசிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு பயந்து வாழும்போது அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் பெருமாள். அவருடைய கிருபைக்கு நாம் பயப்பட வேண்டுமே. பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு கொடுத்த பயம் நமக்கு உண்டாகப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம் வழியை காத்து கொள்ளப்பட வேண்டுமே. தீவிரமான வார்த்தை பேசக்கூடாதுங்க. தேவனுடைய சமூகத்தில் அசதியா இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஆய்கொண்டு இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவருடைய புதிய காரியம் செய்வார். ஒரு புதிய கிருபை நமக்கு கொடுப்பாருங்க. ஆடுமைத்திருந்த தாவீதை அரசனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தாரு. அரண்மனை உட்கார்ந்து கொண்டு தாவீது சொல்றாரு, தேவரே உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியதுப்பா. என் குடும்பத்தை நேசிக்கல. ஆடுமைக்கு லாகின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிட்டார்கள். ஆடுமைக்க என்னுடைய பெற்றோரை நேசிக்கல. பரலோகத்துக்கிற தேவனை பயந்து வாழும்போது, அவளை துதித்து கொண்டிருக்கும் போது என்னை உயிர்த்த ஆரம்பித்த அவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது. பக்தன் சொல்கிறாரு, என்னுடைய பாதம் சருகும் போது உன்னுடைய கிருபைவான தாங்கிறது. பாருங்க, நான் கர்த்தர் பயந்து வாழும் போது, உன்னுடைய விசுவாசம் தடமாடும் போது, விடும் போது உடைய கிருபை ஒரு தாய் போருடைய சுமந்து கொள்ளும் பிரியமானல. அந்த கிருபை மிக முக்கியமானதுங்க. அதற்கு இந்த உள்ளான மனுஷன் மாறப்பட வேண்டும். பழுதெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாய் மாறும்போது வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்வாருங்க. புதிய காரியம் செய்வார். புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டிய பெருமாள் வேண்டியது. நோவாக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது. நோவாக்கே நோவா தேவனுக்கு பயந்த மனுஷன், ஒரு நீதிமா உத்தமனாய் வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததுனாலே அந்த குடும்பம் காக்கப்பட்டது. நோவோட குடும்பம் பாதுகாத்து கொண்டது. ஒரு பயங்கரமான அழிவு வரும்போது கர்த்தருடைய கிருபை அந்த குடும்பத்தை காத்து கொண்டுங்க. நீ கர்த்தருக்கு பயந்து வாழும்போது உன்னிமித்தமான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. உன்னிமித்தமான குடும்பத்தை பாதத்து வேலடிப்பாருங்க. எந்த கொள்ள நோய்களும் உங்களை அணுக முடியாது. ஏன்? நீ கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, நீதிமா உத்தமனாய் வாழும்போது அவருடைய கண்ணில் கிருபை கிடைச்சா போதுங்க. அந்த கிருபை மாப்பன் அழிந்தம்மை காத்து கொள்ள முடியும். நோவுக்கும் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுங்க. அந்த கிருபை அழிந்து காத்து கொள்ள முடியுமா? மூன்றாவது நான் பார்க்குறேங்க, புதிய அபிஷேகம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் 16வது வசனம்.
பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அபல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஏசாயா எலிசாவா? கரெக்டா பாருங்க. எலிசா கரெக்டா? சரி. எலிசா யாருங்க? ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறார். நிலத்துல ஏர் ஓட்டி கொண்டு மாடு கட்டினா போறார், ஏர் ஓட்டிருக்கார். ஆண்டவரே அவரை பார்த்து சொல்ல, எலியா பார்த்து சொல்றாரு, நீ எலிசா உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு. புதிய அபிஷேகம். ஏர் ஓட்டி கொண்டிருந்த எலிசா மேல் தேவனுடைய மகிமை இறங்க ஆரம்பிச்சதுங்க. ஒரு புதிய அபிஷேகத்துல ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு புதிய அபிஷேகம் பெருமாள். காண முடியாத ஒரு ஆசீர்வாதம். மாடு ஓட்டி கொண்டிருந்த எலிசாவை ஆண்டு சொல்றாரு, நீ எலிசாவு மேலே உனக்கு அபிஷேகத்தை மேலே ஊற்று. எலிசா கேட்டார், ரெட்டிப்பான வரன் கொடுங்கப்பா. ஒரு ஆசை பாருங்களேன். அபிஷேகம் பெற்ற ரெட்டிப்பான வரங்களை கேட்டாருங்க. இளமிருந்த ஷால்வை மேலே விடும் போட்டது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக ஏன் பிரகாசி ஆரம்பித்தாருங்க. புதிய அபிஷேகம் மிக மிக முக்கியமானதுங்க. அபிஷேகத்தை உணராதிருந்த எலிசா, அபிஷேகம் தெரியாதிருந்த மாடு ஓட்டி கொண்டிருந்த ஏர் ஓட்டி கொண்டிருந்த எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. ஏர் ஓட்டுங்க எப்படி இருப்பாங்க? ஷர்ட் பேண்ட் பண்ணி இருப்பாங்களா? இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷனை தெரிந்து கொண்டாரே, நம்ம தெரிந்து கொள்ளாது இருப்பாரா? வல்லாவில் ஏர் ஓட்டிருந்த அவனுக்கு ஆண்டு புதிய அபிஷேகம் கொடுத்தாருங்க. ஒரு புதிய மகிமை நிற்பறாங்க. நீ எல்லாருமே அபிஷேகம் இருக்குது, யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போட்டிருக்காருங்க. எல்லாருமே அபிஷேகம் இருக்குது, எல்லாரும் முத்திரை போட்டு இருக்கிறோம். அந்த அபிஷேகம் ஏன் ஆண்டு கொடுத்தா தெரியுமா? ஏன் கொடுத்தார்? ஒவ்வொருக்கும் ஏன் அபிஷேகம் கர்த்தர் கொடுத்திருக்கார்? இது பேர் தெரியும். வாசிங்கள். ஏசாயா 61:1-2 படிக்கலாம். ஏசாயா 61:1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய அபிஷேகத்தை பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் கூறவும். பாருங்க, கர்த்தர் ஆவி என்மேல் இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டுமா? இதுக்காக கர்த்தரை அபிஷேகித்தாரே. ஒரு புதிய அபிஷேகம் எதுக்குங்க? இந்த புது ஆண்டு பிரேசி நமக்கு ஒரு புதிய அபிஷேகம். நீ சுவிசேஷம் மாறப்பட வேண்டும், ஒரு நற்செய்தியாக மாறப்பட வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு நீ நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மெய்யா தேவன் சொல்லி அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு குறித்து அன்பு குறித்து சொல்லப்பட வேண்டும். அபிஷேகம் பெற்று நமக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷம் அல்ல பெருமாளே, நீ வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். உனக்கு கிரியிலே அறிந்து கொள்ளப்பட வேண்டும், உன் செயல்பாடுல புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உண்மையாகவே இருக்கு அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி. அபிஷேகம் நான் மாத்திரம் பண்றோம், அந்நிய பாஷை என்னோ பேச நமக்குள்ள வச்சுருக்கிறோம், அதை பயன்படுத்ததில்ல. இந்த புது ஆண்டுல உண்மையிலுக்கு அபிஷேகத்தை கொண்டு ஊழியம் செய்யப்பட வேண்டும். உண்மையிலுக்கு அபிஷேகம் கொண்டு மற்றவனை போதிக்கப்பட வேண்டும். இதற்காக தான் கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறார் பெருமாளே. படி மறுபடியும் 2வது வசனம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். போடுங்க. இந்த அபிஷேகம் மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இயேசு மேல் அபிஷேகத்தான் நன்மையை செய்ய சுற்றி தெரிந்தாருங்க. இயேசு மேல் இருந்த அபிஷேகத்து நிமித்தமாய் அநேக கட்டப்பட்டிருக்க மக்களை கட்டழைக்கப்பட்டாருங்க. தொழில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்தாருங்க. அந்த அபிஷேகம் நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. இந்த புதால் என்ன செய்து கொண்டிருக்கு யோசித்து பாருங்க. ஆண்டுக்காக ஒரு ஆத்தும் ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? நம்ம சொல்றோம் சாட்சி சொன்னாக்கா, நான் ஜபித்தேன் நல்லா ஆச்சு, நான் கை வச்ச சுகமாச்சு, நான் கை வச்ச பிசாசு கிளவுச்சு. இதுக்கெல்லாம் கர்த்தர் மகிமைப்பட மாட்டாருங்க, சந்தோஷப்பட மாட்டார்.
ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்போது பரலோகமே சந்தோஷப்படும். அந்த அபிஷேகத்து நிமித்தமாய் நரத்துப்பு ஒரு ஆத்மா நீ ஆதாயப்படுத்தி நீ பரலத்துக்கு கொண்டு வரும்போது தாங்க பரலோகமே சந்தோஷப்படுங்க. பிசா சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஒரு பாய் மனம் திரும்பப்பட வேண்டுமே. அந்த அபிஷேகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில துயர்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இருக்கப்பட வேண்டுமே. இத்தனை உள்ள உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காயக்கட்டை கத்த ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்காரு. நான் பண்ண காயத்தில் காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம், நுகடிக்கிறோம். அன்பு காட்டுறதுல நம்ம வார்த்தை உள்ளத்தை உடைக்க கூடாதான், உள்ளத்தை ஆற்றப்பட வேண்டுமா? அதுதான் அபிஷேகம். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சாட்சியா வாழ்ந்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் போது வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்வார். இந்த புது ஆண்டு கர்த்தர் வாக்குத்தன் மாறாத ஆண்டு வருங்க. ஏதோ புதிய காரியம் செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று ஆண்டுவேன். இந்த உள்ளார் மனசு புதிதாய் மாறும்போது ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாருங்க. அப்ப கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாருங்க. இன்னும் பழைய வைராக்கியம், பழைய கசப்பு, இன்னும் பழைய கோபத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. பிரியமானல்ல, முடியாது. உடைய பாத்திரம் நிரம்பி வழி வேண்டுமே. ஒரு அபிஷேகம் நிரம்பும் போது தாங்க மக்களுக்கு பிரயோஜனமாய் மாற முடியும். இந்த புது ஆண்டை காத்து வாக்கு நிச்சயமா நிறைவேறுங்க. அதற்கு நாம் பாத்திரமாய் எண்ணப்பட வேண்டும். கத்த உடன்படி செய்ய போகிறேன். இப்போ நம்ம அவருடைய ரத்தத்தையும் சரித்தை புசி போகிறோமே, நீ பழைய மனுஷனாக எடுக்கக்கூடாதுங்க. அபத்திரமா யாருமே பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தனி ஆராய்ந்து பார்த்து தன்னை அர்ப்பணிப்போடு கூட அவருடைய சரித்தையும் ரத்தையும் புசி போகிறோம். இப்பொழுது ஏன் நிற்கலாமா? நிற்க போகிறேன். பிரியமானல்லே, புதிய காரியம் செய்கிற ஆண்டவர், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தோடு கூட அவரோடு உடன்படி செய்ய போகிறோம்.